அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சாமுண்டீஸ்வரத்தை நம்ம ராஜராஜன் கெஞ்சுறாரு, என் பொண்ணு கன்னடா அனுப்பிடாத, ரெண்டு பேரையும் பிரிச்சிடாத அப்படின்னுகிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை கன்னடா அனுப்புற விஷயம் நம்ம ராஜராஜனுக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரையும் பிரிக்க தான் சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கா அப்படின்ட்டு நம்ம ராஜராஜன் கெஞ்சுறாரு. அதை தான் ஒரு குட்டி ப்ரொமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா தன் புருஷனை பழி வாங்கினதுக்காண்டி கார்த்திகை பழி வாங்க துடிக்கிறாங்க. அதாவது ரேவதியும் கார்த்திக்கும் பிரிக்கிறதுக்கு அந்த சாமுண்டீஸ்வரத்தை போட்டு கொடுத்து அதாவது கன்னடா அனுப்பி வைக்கிறாங்க. இதை நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது ரேவதியை இனியும் பிரிக்கதான் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அதாவது ரேவதிக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, பழசெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் ராஜராஜன் சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் சாமுண்டீஸ்வரத்தை போய் கெஞ்சுறாங்க. அதாவது ரேவதிக்கு இப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு, கார்த்திக் தான் தன் புருஷன் அப்படின்னுகிட்டு. அதாவது சின்னஞ்சிறுகளை பிரிச்சிடாத பிளீஸ் சாமுண்டீஸ்வரி, அதாவது ரெண்டு பேரையும் சேர்த்து வை, பொண்ணை கன்னடா அனுப்பிடாத அப்படின்னு கெஞ்சுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி என் பொண்ணை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்க சத்தம் காட்டாம இருங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் ராஜராஜன் போன் அடிக்கிறாரு. மாப்பிள்ள, நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், ஆனா உங்க அத்தை பிடிவாதமா இருக்கா, நீங்க எப்படியாவது ரேவதியை போக விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கார்த்திக் அங்க போய் நம்ம ரேவதி கழுத்துல ஏர்போர்ட்ல தாலியை கட்டினாரு. அதாவது இனிமேல் என் மனைவி ரேவதி என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு வர்றாரு. வேற லெவல் தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.